என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இமயமலை அல்லது நிலா கரடி இன்னைக்கு மசனகுடியில் வந்து இருக்கா? ஆச்சரியமா இருக்கல்ல? வாங்க அந்த கரடியோட வாழ்க்கை வரலாற கொஞ்சம் சின்னதா பார்ப்போம். ஏசியன் பிளாக் பேர்னா மார்பில் வெள்ளை பிறை மாதிரி குறி இருக்கும் கரடி தான். பெரும்பாலும் இமயமலையில் தான் இருக்கும். நம்ம மசனகுடி, முதுமலை, பந்திப்பூர் பக்கத்தில் பார்க்குறது பெரும்பாலும் ஸ்லோத் பேர், ஆசியன் பிளாக் பேர் இல்லை. கரடிக்கு சுமார் 6 முதல் 8 மாதம் வரை கர்ப்பகாலம் இருக்கும். பொதுவாக 1 முதல் 3 குட்டிகள் பிறக்கும். அது வந்து குறைஞ்சது 200 300 கிராம் எடை தான் இருக்கும். ரொம்ப சின்னது. அம்மாவையே முழுசாக நம்பி வாழும். குட்டி கரடி 2 வருஷம் வரை அம்மாவோட தான் இருக்கும். மரம் ஏறுறது, சாப்பாடு தேடுறது, ஆபத்துலேருந்து தப்பிக்கிறது எல்லாமே அம்மா தான் கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் பெருசு ஆச்சுன்னா தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். இனப்பெருக்க காலம் தவிர பெரும்பாலும் தனியாக சுற்றும். காலை மாலை ராத்திரி நேரத்தில் அதிகமாக வெளியே வரும். மரம் ஏறும், பழம் தேடும், தேன்கூடு உடைக்கும், பூச்சிகளை தோண்டி சாப்பிடும். கரடி சைவமும் அசைவமும் சாப்பிடும். பழம், தேன், எறும்பு, பூச்சி, புல், மீன், பறவை, முட்டை, சின்ன விலங்குகள் எல்லாமே சாப்பிடும். தினமும் தண்ணீர் குடிக்கும். ஆறு, ஓடை, குளம், குட்டை எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போகும். நல்லா நீச்சலும் அடிக்கும். கரடி கூட்டமாக வாழ்கிறது விலங்கு கிடையாது. அம்மாவும் குட்டிகளும் மட்டுமே சில காலம் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் தனியாக வாழும். கரடி சத்தம் போட்டும், மரத்தில் நகம் கீறியும், வாசனை விட்டும் மற்ற கரடிகளுக்கு தகவல் பரிமாறும். கரடிக்கு மோப்ப சக்தி செம அதிகம். சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு நல்லா ஞாபகம் வைக்கும். மரத்தில் ஏறுறதையும் ரொம்ப கில்லாடி. பெரிய கரடியை வேறு விலங்குகள் தாக்குறது ரொம்ப கஷ்டம். குட்டிகளுக்கு மட்டும் புலி, சிறுத்தை, சென்னாயினால் ஆபத்து இருக்குது. மனிதர்கள் தான் பெரிய ஆபத்து. இப்போ கரடிக்கு பெரிய பிரச்சனை காடு அழிவு, சட்டவிரோத வேட்டை, மனிதர் கரடி மோதல், காட்டுத்தீ, சட்டவிரோத வனவிலங்கு வியாபாரம். சுமார் 25 முதல் 30 வருஷம் வரை இந்த கரடி வாழும். 60லிருந்து 200 கிலோகிராம் எடை வரை வளரும். அதோட உயரம் பார்த்திங்கன்னா 70லேருந்து 110 சென்டிமீட்டர் ஷோல்டர்லேருந்து அந்த உயரம் இருக்கும். நல்ல பாதுகாப்பு கிடைச்சுன்னா கரடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயிர் வாழும். ஆசியன் பிளாக் பேர் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான இனம்தான். கரடி இருந்தால் காடு உயிரோடு இருக்கும். ஆசியன் பிளாக் பேரை காப்பாற்றுறது மலை காடுகளையும் அங்கே இருக்கிற பல உயிரினங்களையும் காப்பாற்றுறதுக்கு சமம். நம்ம மசனகுடியில் வாழ்கிற இந்த ஏசியன் ஸ்லாத் பேரோட சின்ன வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து இந்தியன் பைசன், ஏசியன் எலிஃபேண்ட்டோட சின்ன சின்ன கதைகளையும் வந்து வீடியோவாக தொகுத்து வழங்க போகிறேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து கடைசியில் தான் வந்து இந்த கரடி வந்து மரம் ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம். மரம் ஏறுறதுல சாம்பியன் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மரம் ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.